140வது பாடலை பாடுவோம். பாதர் பாட்டு புக்கில் பாடும்போது என் உதடு கெம்பிரித்து மகிழும், நீ மீட்டுக்கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும் என்று நல்ல ஒரு பாடல். இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகல் என் நேரமோ. நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவும் பகலும் என் நேரமோ. யாரும் நிறைந்திருப்பதாக ஓம் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நான் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமோ காப்பகமும் எல்லாம் நீர்தானே, என் புகலிடமோ என் காப்பகமோ எல்லாம் நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நான் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் அக்களித்து அகமகிழோ. கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஆமென் ஆமென். கருவறையில் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவேண்டே குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். ஆமென் ஆமென். குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே, நான் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா
அக்களித்து அகமகிலோ. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலோ. ஆமென் ஆமென். இளமை முதல் நீரே என் எதிர்காலோ. நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. ஆமென் ஆமென். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயதானாலும் தள்ளிவிடாதவரே, நான் முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. வெளங்குன்றி போகும்போது கைவிடாதவரே. ஆமென் ஆமென். வெளங்குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நான் நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழோ. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழோ. நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மா அக்களித்து அகமகிழோ. அல்லேலூயா அல்லேலூயா. நம் பாடும் பொழுது, நம்ம தேவனை உயர்த்தும் பொழுது நம்முடைய உள்ளம் துள்ளணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எழுந்திருப்போமா தேவனுடைய சமூகத்தில்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் தான் என்னை நடத்தி வந்தார்? ஆமென். சத்தம் இந்நேரம் வந்திருக்கணுமே. இதுவரை என்னை நடத்தி வந்தது யாரு? சத்தமாக சொல்லுங்க. என் கால்களால் நடந்து வந்திருக்கலாம். நான் நம்ம இது வரைக்கும் நடத்தி வந்தது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருக்கு நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரு சில பாடல்களை பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து. ப்ரொஜெக்டரில் போடுறீங்களாப்பா சாங்ஸு? சரி, ஓகே, பாடலாமா? சந்தோஷமாக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன்
சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா. நம்முடைய ஆபத்து நாள்ல அவர்தான் நமக்கு துணையா இருந்தார். ஆமென். துணையுமானீரே, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நீர், நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீர், நன்றி ஐயா. நன்றி சொல்வோம். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உமக்கு நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து உமக்காய் பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி சொல்வோமாம். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் அவர் ஒருவரே. ஆமென். நம்முடைய சுய பலத்துல நம்ம நடக்கல, அவரே நம்ம நடத்தி வந்தார். ஐயா, கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து அவர்தான் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. மகிழ்வை தந்த தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆமென். குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. நம்ம தண்ணீரை கடந்து வந்தோம், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் பலத்தா.
அவரோட பலத்தால் மாத்திருந்தான். ஆமென். சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன், பலத்தால். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், இதை நான் எப்படி கடந்து வந்தேனே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு சில வார்த்தைகள் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை நான் எப்படி கடந்து வந்தேனே தெரியல, அப்படியே இந்த பிரச்சனையை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாமல் அங்கேயே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் எப்படி அதை கடந்து வந்தோன்னு தெரியாது. அன்றைக்கி நைட்டு தூக்கம் வந்திருக்கோம், தூங்கி காலைல எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவலாக போயிட்டே இருப்போம். எப்படி? அவர் நடத்தினார். ஆமென். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. நம்ம நடத்தி வந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் தேவனுக்கு, ஆண்டவரே என்னை எவ்வளவாய் அற்புதமாக நடத்தி வந்தீங்கப்பா, என் குடும்பத்தை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அவருக்கு நன்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த ஒரு 2 மினிட்ஸ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே என்னை நடத்தி வந்தீங்களே அப்பா, நான் உங்கள் கிருபை மாத்திரம் இல்லைன்னா நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கவே முடியாதுப்பா. இப்போ திரும்பி பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நானா இதை கடந்து வந்தேன், இந்த பாதையில நானா கடந்து வந்தேன், இந்த பாதையில வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆனா என் தேவன் என்னை நடத்தி வந்தாரே, அவர் நல்லவர் அல்லவோ, அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை அப்பா ஆண்டவரே அப்பா உயர்த்தினீர ஆண்டவரே. இதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபைப்பா. All is because of your grace Lord. உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்ல ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களுக்கு வந்த கஷ்டங்கள் உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு வந்திருந்தால் அவர்கள் மூழ்கி போயிருப்பார்கள் அப்பா. ஆனா எங்களை நீங்க மூழ்க விடல ஆண்டவரே. எங்க துக்கத்துல நீங்க எங்களை மூழ்க விடலப்பா. எங்க கரத்தை பிடிச்சு நான் கூட வரேன்னு எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி போற்றுவோம், துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே.
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை முச்செடிதானில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதானில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம நடத்தி வந்த தேவன் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தேன். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தேன். திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு திட நம்பிக்கை தைரியம் அவரே. தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தாமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தாமும் நம்முடன். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. He is so good. Amen. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளதே. நம் முன் சென்றவர் அவரே, முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். ஆமென். நம்மளை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுவோமா? என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நமக்கு திட நம்பிக்கை அவரே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ரபஷத ரபகதரபா ஓ ரிவதரபா ஷதுருவியா கதரபரபா. அவர் நல்லவர். நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நமக்கு போதுமானவராயிருந்தாரே. அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ ரிவதரபா ஷதரபா கதரபரபா. நீ நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்கள் ஆண்டவரே, அப்பா அதிசயங்களை ஆண்டவரே நாங்கள் காணும்போது ஆண்டவரே, இதற்கெல்லாம் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினால அப்பா எங்களை நடத்தி வந்தீங்க அப்பா. ஆண்டவரே நடத்தி வந்தீர ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஓ ரிவா ஷரபா திரபா தரபா கதரபரபரபா. நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில் நிறைந்து தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நம்முடைய உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். திட நம்பிக்கை தந்தீங்களப்பா. நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா நீ சோர்ந்து போகாதே, நான் கூடவே இருக்கேன்னு எங்களை உம்முடைய வசனத்தை கொண்டு தேற்றினீங்களா ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா சோர்ந்து போன வேலைகள் ஆண்டவரே நாங்கள் அதில் மூழ்கி விழாதபடிக்கு கர்த்தாவே எங்களை நடத்தி வந்தீரப்பா. உம்மை துதிக்கிற கர்த்தாவே, எங்களை பாதுகாத்தீங்களப்பா. எவ்வளவோ நாச மோசங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அணுகிற மாதிரி எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சூழ்நிலைகள் உருவானாலும் அதிலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. அப்பா என் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுவான். ஒவ்வொன்றா நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. என்னை படிக்க வச்சிங்களப்பா, நன்றி அப்பா. என் குடும்பத்தை உயர்த்தி வைத்தீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே துதிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் தலை குனிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே எங்களை உயர்த்தி வைத்தீங்களா ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை உயர்த்தி வைத்தீங்களா அப்பா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே பேருக்கு கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த பாக்கியத்தையும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தந்தீங்களே. தேங்க்யூ ஆல்மைட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி, 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 நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா உங்க பிள்ளைகளா எங்களை தெரிந்தெடுத்து அழைத்து முன்குறித்து ஆண்டவரை வேறுபடுத்தி எடுத்து பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா எங்களை மாற்றினீங்களப்பா. இதை விட வேற என்ன பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே? வேற என்ன பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் அப்பா? உம்மை துதிக்கிறேன்ப்பா. பரலோகத்தின் நிச்சயத்தை எங்களுக்கு தந்தீங்களா ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. இதுவரை என்னை
நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டமாசைகள் சிறியாதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டமாசைகள் சிறியாதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர், தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம்.
சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமென். ஆண்டவரே, இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அது எந்த பாதையாக இருந்தாலும் சரி, நீங்க எங்க கூட இருந்ததுனால அதை நாங்க ஈஸியா கடந்து வந்தோம். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்க கூட இல்லைன்னா நாங்க மூழ்கி போயிருப்போம்ப்பா. நீங்க எங்க கூட இருந்ததுனால, எங்க கரத்தை பிடிச்சு நீங்க நடந்ததுனால, நடத்தி வந்ததுனால, இனி நடத்த போறதுனால நாங்க தைரியமா முன்னேறுவோம். ஆண்டவரே, எப்புயல் வரட்டும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, எங்களோட நம்பிக்கை நீங்க தான். உங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்க ஓடுறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. ஒரு நாள் உங்களை நம்புற பிள்ளைங்களை நீங்க கைவிடவே மாட்டீங்க. ஆண்டவரே, உண்மை நம்பின பிள்ளைகளை நீர் கைவிட்டதாக சரித்திரம் கிடையாதப்பா. அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்பா. எங்கள் குடும்பம் சாட்சி. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. இனியும் உங்களுடைய வருகை பரியந்தமும் நீர் எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்து. நீங்களே நடத்த போறதற்காக நன்றி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். யாரா சாட்சி சொல்றீங்களா? கர்த்தருடைய பரிசு நாமத்துக்காக செலுத்துகிறோம். கர்த்தரன் சாட்சினத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலாக பிகாம் முடிச்சுட்டு சிஏ எழுதலான்னு எழுதினேன். ஆனால் வந்து கிளியர் பண்ண முடியல. அப்புறமா சரி பிகாம் முடிச்சிட்டோம், திருப்பி ஒரு எம்காம் போட்டுட்டு திருப்பி ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி அடுத்த நாள் தான் வந்து அட்மிஷன் போட போனேன். இப்போ தான் காலேஜில் சொன்னாங்க, இதுமாரி ஃபீஸ் கன்செஷன் வரும்ப்பா, நீ போடு அப்படின்னாங்க. ஆனால் ஃபீஸ் கன்செஷன் எப்படின்னா, பிகாமில் இருக்கும்போதே சொன்னாங்க 3000 ரூபாய் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ தான் ஸ்பான்சர் பிடிக்கணுன்னா கூட சார் என்ன சொன்னார்னா, செகண்ட் செமஸ்டர் தான்ப்பா பண்ண முடியும், ஃபஸ்ட்டு செமஸ்டர் யாரும் பண்ண மாட்டாங்கன்னாங்க. இப்போ தான் ஆன்ட்டிக்கிட்ட கூட ஜெபிக்க வந்தேன். ஆன்ட்டி கூட சொன்னாங்க 3000 ரூபாலாம் பண்ண மாட்டாங்கப்பா, இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நானும் யோசித்தேன், சரி நம்ம காலேஜ் நமக்கு தெரியும் எப்படி கம்மி பண்ணுவாங்க, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லெட்டர்லாம் கொடுத்தேன். 2000 சில்லரை தான் பண்ணுவோன்னாங்க. அப்புறம் அக்கௌண்ட் செஷனில் தான் திருப்பி லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு 3000 ரூபாய் கம்மி பண்ணாங்க. சரி அவ்வளோதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீஸ் கட்டலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஞாபகம் வச்சுருந்தேன். ஆனால் எப்படின்னு தெரில, மறந்துட்டேன் வீட்டில். அதுக்கப்புறம் அடுத்த நாள் செக்கு வாங்கிட்டேன். கரெக்டாக கீழே கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தப்போ காலையிலே ஹெச்ஓடி கூப்பிட்டுட்டு, தம்பி இதுமாரி 5000 ரூபாய் வந்து உனக்கு ஸ்பான்சர் ஒருத்தர் தரேன்ட்டாங்கப்பா, அதனால ஃபீஸ் கட்டாத அப்படின்னாங்க. சரி நானும் ஃபீஸ் கட்டலை. அவங்க கட்டினதுக்கப்புறம் கட்டலான்னு பார்த்தா அவங்க வந்து அதாவது ஃபீஸ் டியூ டேட் வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க. இந்த வாரத்துலேருந்து யார் யாரெல்லாம் ஃபீஸ் கட்டலையோ அவங்களுக்குலாம் 300 ரூபா ஃபைனுன்னாங்க. சரி நானும் சார்கிட்ட கேட்டேன், சார் இதுமாரி ஃபீஸ் கட்டலையே என்ன சார் பண்ணுறதுன்னு. நீ பேலன்ஸ் கட்டிவிடு, 5000 ரூபா பார்த்துக்கலான்னாங்க. நானும் சரி அதோட விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு சார் தான் கூப்பிட்டு 5000 ரூபா கட்டியாச்சுப்பா, உனக்கு இப்போ ஸ்பான்சர் கொடுத்துட்டாங்க, ஃபைன் இருந்துச்சுன்னா நானே கட்டிடுறேன்னு சார் சொல்லிட்டாரு. ஆனால் அக்கௌண்ட் செஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபைன் கிடையாது, உங்களுக்கு 5000 ரூபாய் பேலன்ஸ் வந்து மட்டும் கட்டிடுங்க அப்படின்ட்டாங்க. அதோடு வந்துட்டு எனக்கு 8000 சில்லரை கிட்ட ஃபீஸ் கன்செஷன் ஆச்சு. கர்த்தர் தம்பி சாட்சியை பாதுகாப்பாங்க. நல்ல கைகளை தட்டலாமே, யாரும் கை கொண்டு வரலையா? ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியம். ஆமென். அவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் செய்ய மாட்டார், அதுக்கு மேலே தான் செய்வார். அவங்க நினச்சது எவ்வளோ? பரவாயில்ல, சாட்சி கவனிச்சிருக்கீங்க. 3000 ரூபா தான். ஆண்டவர் செஞ்சது எவ்வளோ? 8000. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். மனுஷங்கிட்ட போய் நீங்கள் 1000 ரூபா கேட்டால் 500 ரூபா கூட தர மாட்டான். சில பேர் தருவாங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோம் அதோட அதிகமாக தர மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் மட்டும்தான். நம்ம இவ்வளோ கேட்போம், அவர் அவ்வளோ தருவார். அவ்வளோ பெரிய ஆண்டவர். சொல்லுங்க, அப்படியே பண்ணுங்க ஆக்ஷன். அவ்வளோ பெரிய ஆண்டவர். என் ஆண்டவர் சின்ன ஆண்டவர் இல்லை. சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. பிசாசுக்கு அவன் வெக்கப்பட்டு போட்டோம். என் ஆண்டவர் சின்னவர் அல்ல, சின்னதாக செய்ய மாட்டாரு, பெருசாக செய்வார். ஆமென். நம்ம அப்பேற்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆமென். நேரான ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயாவின்
தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ம் 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 ஆமென். இப்போ நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருனா, ஒரு கருவியா, நம்மளை ஒரு கருவியா ஆண்டவர் பார்க்குறாராம். எப்படி சொல்லுங்க? எல்லாம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டு என்ன பாருங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருனா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவருடைய கரத்தில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு கருவியாக ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். அப்போ அந்த கருவி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் கரத்தில் இருக்கிற கருவி வந்து ஒரு சாதாரண கருவியாக இருக்க முடியாது, ஏதோ மொக்கையான கருவியாக இருக்க முடியாது, யூஸ்லெஸ் கருவியாக இருக்க முடியாது. அது அவர் கையில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிப்போம். 41:15 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டிங்களா பாய்ஸ்? டைரி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? பைபிள் தெரியுது, டைரியை காணாமே. கேர்ள்ஸ் எல்லார்ட்டையும் டைரி இருக்குது. அக்கா நீங்கள் செகண்ட் வீக் தான் வருவீங்கன்னு நினச்சேங்க்கா, ஃபஸ்ட்டு வீக்கே வருவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்ற பாய்ஸோட மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே வரும்போது, ஆண்டோட சமூகத்துக்கு வரும்போது பைபிள் டைரியோடு வரணும். ஏன்னா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நம்ம சூப்பர் நேச்சுரல் பவர் நம்மக்கிட்ட இல்லை, அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஸோ எழுதி வச்சு நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு டைம் இருக்கும்போது எடுத்து நீங்கள் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? வாசிக்கலாமா? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் என்னோட சேர்ந்தே வாசிங்க, கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குஞ்சுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போது அதில் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, எழுதிக்கிங்க, புதிதும் கூர்மையுமான, நியூ அண்ட் ஷார்ப். இப்போ ஆண்டவர் கையில் இருக்கிற கருவியாகி நாம் எப்படி இருக்கணுமா? ஃபஸ்ட்டு நியூ, புதிது. அடுத்து கூர்மையாக இருக்கணுமா? மல்லுங்கின கத்தியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண முடியுமா? யாருமே பசங்க கூட யூஸ் பண்ண மாட்டாங்க டாய்ஸுக்கு. இது ஷார்ப்பே இல்லை அப்படின்வாங்க இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா பசங்களை அந்த டாய்ஸில் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு டாய் இருக்கும். அந்த கத்தி ஓரளவுக்கு ஷார்ப்பாக தான் இருக்கும். இப்படி போட்டு அமுக்கி அமுக்கி பார்ப்பாங்க, முடியலன்னா இந்த கத்தி வேணாம், ஒரிஜினல் கத்தியை கொடுங்கன்னு கேட்பாங்க பசங்க. அப்போது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு டாய்ஸுக்கு என்ன வேணும்? ஒரு ஷார்ப்னஸ் வேணும். காய் கட் பண்ணும்போது நம்ம வந்து மொக்க கத்தியை வச்சு காய் அறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளி எடுத்துக்கோங்க, அதை மொக்க கத்தியை வச்சு அமுக்குனா என்ன ஆகும்? சத்தமாக சொல்லுங்கள். ஜூஸ் எல்லாம் என்ன வந்துடும்? வெளியில் வந்துடும். நம்ம கேட்ட ஷேப்பு வராது, அது யூஸ்லெஸ். அப்போது அந்த ஒரு காய் கட் பண்ணுறதுக்கே ஒரு நைஃப் எப்படி இருக்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ஆண்டோடைய கரத்தில் உள்ள கருவியாகிய நம்ம அவருக்காய் பயன்படுகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். இப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? ஷார்ப்பாக இருக்கணும், எவ்ரிடே நியூவாக இருக்கணும். அது எப்படிக்கா எவ்ரிடே நியூவாக இருக்க முடியும்? புதிது, அதாவது வெறும் கூர்மைன்னு மட்டும் சொல்லிக்கலாம் ஆண்டவர். ஏன் புதிதும் கூர்மையுமான? பழைய குணம்லாம் என்ன பண்ணணும்? தீட்டிடணும். தீட்டி என்ன ஆகணும்? அந்த களிம்பு, அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த ரஸ்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? இப்போ நீங்கள் ஷார்ப் பண்ணுறவங்க வருவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்களேன். என்ன ஷார்ப் பண்ணுவாங்க? அது தெரியும். அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தா அந்த ஷார்ப் பண்ணுறதுக்கு ஒரு கூர்மையாக ஒன்று இருக்கும். ஸோ அதை காலை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஷார்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அது அந்த திக்னஸ்லாம் என்ன ஆகும்? மெலிஸ் ஆகும், டென்சிட்டி ஆகும். அக்கா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க நாங்கள் இங்கே வரலக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. எதுக்குன்னா உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக. அப்போ அதில் உள்ள என்ன ஆகுது? வேஸ்ட்டு, ரஸ்ட்டு எல்லாமே போய் அந்த இடம் என்ன ஆகுது? ஷார்ப் ஆகுது. அப்போ என்ன போகணும்? அட்லாஸ்ட் நம்மளுக்கு என்ன போகணும்? அதுலேருந்து துரும்பு, பெருமைன்ற துரும்பு, பிடிவாதன்ற துரும்பு, கீழ்ப்படியாமை என்ற துரும்பு
எல்லா துரும்ப என்ன ஆகணும்? போடும். போய் அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் புதுசாக இருக்கும். வெரி குட், புதுசாக இருக்கும். ஸோ அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறோம். புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமா. இப்போ நம்ம பல்லு ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக கடிச்சு சாப்பிட்றலாம். பல்லு மழுங்கிருச்சுன்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் கடிச்சிக்கிட்டே இருக்கணும். என்னடா இது கொய்யாக்காவை ரொம்ப நேரமாக கடிக்கிறேன், கடிக்கவே முடியலையே. பல்லு ஷார்ப்பாக இருந்தால் ஈஸியாக கடிச்சிடலாம். ஸோ எதுவுமே உங்களுக்கு ஒரு பொருள் வந்து சீக்கிரமாக நல்லா ஈஸியாக கட் பண்ணணும்னா ஷார்ப்பாக வேணும். ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். அவர் கரத்தில் நான் ஒரு கருவின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்றும் யூஸ் இல்லை. அவர் கரத்தில் இருக்கிற கருவியாகிய நான் எப்படி இருக்கணும்னா புதிதாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். பாடுவோமா? நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயாவும் பாதம் என் தஞ்சமே, அனுதினமோடி வந்தேன். ஐயா உம் பாதம் என் தஞ்சமே, அனுதினமோடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன் துதி, எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். இயேசு நாதா இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். அப்போ அவர் கரத்தில் இருக்கிற பாத்திரமாகிய நாம அவருடைய சித்தத்தின்படி நம்ம அவருக்காய் பயன்படணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49 அதிகாரம் 2 வசனம். ம் 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 ம். இப்போ முதல்ல அவர் கையில் இருக்கிற கருவியாகிய நம்ம என்ன பண்ணணும்? புதிதும் கூர்மையுமா இருக்க வேண்டும். அடுத்தது என்னன்னா, நம்முடைய வாய் என்ன ஆகணுமா? கூர்மையா இருக்கணும். பா இவங்க பேசினாலே அப்படியே என்னது, அப்படியே காயப்படுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லணுமா? அதான் கூர்மையா? அது இந்த வசனம் குறிக்குதா? பா இவங்க வாயிலேருந்து வர வார்த்தை நம்ம இருதயத்தை பிளக்குது, காயப்படுத்துது அப்படின்றதான் இந்த வசனம் குறிக்குதா? இல்லை, நம்முடைய வார்த்தைகள் எப்படின்னா, கூர்மை என்பது நம்முடைய வார்த்தைகள் இப்போ நான் இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அது போய் அவங்க இருதயத்தில் நச்சுன்னு உட்காரணும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்போது, ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன ஆகுமா? அவங்க இருதயத்தில் போய் உட்கார்ந்து அந்த காயத்தை ஆற்றணும். அதுதான் இந்த வசனம் குறிக்குது. அவர் வாயை கூர்மையான பட்டயமாக்கி ஷார்ப்பாக
அதாவது வளவள கொலன்னு பேசுவாங்கன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. பாயிண்ட் டு பாயிண்ட் அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்கள் கையில் உள்ள ஒரு கருவினா நான் வந்து புதிதாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். அப்புறமா என்னுடைய வாய் எப்படி இருக்கணும்? கூர்மையாக இருக்கணும். என் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்கணும். முக்கியமாக மற்றவர்களை பற்றி குறை பேசாத வார்த்தைகளாக இருக்கணும். நம்மளை பற்றி நிறைய பேர் குறை பேசுவாங்க, அது நம்ம காதுகளுக்கு வரும் இல்லையா? வருமா வராதா? நம்மக்கிட்டே நல்லா பேசிட்டு போவாங்க, பின்னாடி போய் ட்ரெஸ்ஸு நல்லாவா இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு எல்லார்ட்டையும். நம்மக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, வெரி நைஸ் நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு. பின்னாடி போயிட்டு எதுக்கோ போட்டாத மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. என்னன்னா நம்ம முன்னாடி நல்லவங்க, நமக்கு பின்னாடி என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அது நம்ம காதுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமாடி அவன் வந்து இப்படி சொன்னான், உன் கண்ணாடி இப்படி இருக்குதான், உன் ட்ரெஸ்ஸு இப்படி இருக்குதான், உன்னை பார்த்தா நீ ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவன் உன்னையே காமெடியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து யாராவது வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். என்னை பற்றி அப்படியா சொன்னாவன், தான் போகிறேன், உடனே வண்டி ஏடுறா, இப்போவே போகிறேன், போய் அவன் வாசலில் அடுத்து வண்டி அங்கே தான் போய் நிற்கும். அப்படியா? இப்போ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ 2 சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, உன்னை பற்றி அப்படி சொன்னாடி, உன்னை பற்றி இப்படி சொன்னாடி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சொன்ன ஆள் வராங்க. எப்படி இருக்கும்? இப்போ அதை கற்பனை பண்ணுங்கள். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருந்த ஆள் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்க இப்போ வந்து நிற்கிறாங்க. ஏன்பா ஒரு மாதிரி பண்ணுறேன், என்ன ஆச்சு? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன ஆச்சு நான் கேட்குறேன், அப்படியா சொல்லணும்? புன்னகையோடு சிரிச்சு, காயம்தான், கஷ்டம்தான், ஓகேவா? இல்லைன்னா இப்படி கேட்கலாம், அவங்கள வச்சுட்டே, இந்த மாதிரி சொன்னியம்மே அப்படியா, அது யார் உனக்கு அப்படி சொன்னது, நான் அப்படிலாம் இல்லையா அப்படின்னு அவங்க டைரெக்டாக அவங்க முகத்துக்கு நிறைய கேட்கலாம். கேட்காம நீ எப்படி அப்படி சொல்லலாம், அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காம பேசுறது. நம்ம அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அந்த இன்னொரு ஆள் சொல்லியிருப்பாங்க, எடுத்துக்கட்டி சொல்லியிருப்பாங்க, அதை நம்பிட்டு நீ இப்படி சொன்னியே அப்படி சொன்னியே அது சொன்னியே இது சொன்னியேன்னு சண்டை. கடைசியில் அவங்க என்ன சொன்னன்றதையும் மறந்துடுவாங்க, என்ன சொல்ல வந்தோன்றதையும் மறந்துடுவாங்க. அப்படி இருக்கலாம், பலன்னு பேசி முடிச்சு அப்பாடி முடிச்சிட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. பேசுகிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். ஒரு வசனம் இருக்குது, என்னதான் பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ஆப்போசிட்டை தான் பண்ணுவோம். கேட்குறதுக்கெலாம் எங்களுக்கு பொறுமை இல்லை, பேசுகிறதுக்கு தான் தீவிரம். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நம்ம ஒரு இது சொன்னோன்னா அதுக்கு உடனே இன்னொரு பதில், அதுக்கு உடனே இன்னொரு பதில். நம்ம பிள்ளைங்கள் கூட பாருங்கள், இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த பொறுமைன்றதே ரொம்ப கம்மி. நம்ம பேசி என்ன இப்படி பேசினியா அப்படின்றதுக்குள்ள அவ்வளோதான். அப்படி இல்லை இப்படி இல்லை, இந்த கதை அமெரிக்காலேருந்து ஆஃப்ரிக்கா வரைக்கும் போயிடும் அந்த கதை, நம்ம சொல்ல வந்ததே மறந்துடுவோம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம என்ன பண்ணுமா, கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும், கொஞ்சம் லேட்டாக கோவப்படணும். அப்படி தான் சொல்கிறாங்க, உடனே கோவப்படக்கூடாது. அதாவது ஆண்டவர் கூட ஒரு இடத்துல கோவப்பட்டார், அது வந்து நியாயமான கோபம். அது இல்லைனாக்கா கோபத்திலே நியாயமான கோபம். அதாவது ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம வந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நம்ம வந்து ஒரு சில காரியங்களை கோபப்பட தவறு இல்லை. ஆனால் கோபப்படுறது கூட எப்படி இருக்கணுமா, தாமதிக்கணும். இரு பொறுமையாக இரு, என்ன நடக்குது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேசி தீர்த்துப்போம். அதுக்குள்ளே நான் என் சான்ஸ் முடியறதுக்குள்ளே நான் பேசிட்டு முடிச்சிடக்கூடாது, அது தவறு. ஸோ அப்போ நம்ம வாய் வந்து கூர்மையாக இருக்கணும். இட் ஷுட் பி ஷார்ப் அண்ட் ஷார்ட். என்ன இப்போ தாவீது சொல்கிறாரு, நலமானதையும் பேசாமல், சொல்லுங்க பாப்போம்,
ஆ நான் அமர்ந்திருந்தேன். அது நல்லது தான். இந்த டைமில் நான் இதை பேசியே ஆகணும் தான். ஆனால் இதை நான் பேசினா ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தி ஆகும்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, அது என்னோட வேலிட் பாயிண்ட்டாக இருந்தாலும் நான் பேசாமல் இருக்கிறேன். அதுதான் அர்த்தம். புரியுதா? அதுக்காக எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டணும்னு சொல்லலை. நலமானதே அக்கா பேசவே கூடாதுன்னு இருக்காங்க, அதனால நான் பேசவே அப்படி இல்லை. உங்கள் பாயிண்ட் எடுத்து வைக்கிறது தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஹாட் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து உங்கள் பக்கம் தப்பே இல்லை, தப்பே கிடையாது. உங்களை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். ஆனால் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இல்லை. நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அங்கே ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அமைதியாக நலமானது கூட பேசாமல் நான் அமைதியாக இருக்கேன். அதுதான் அந்த வசனம். நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்து. படிங்க, அது ஃபுல்லாக படிங்க. எந்த வசனம்? 39:2. ம் 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 ஓகே. நம்ம அதில் வந்து என்னென்னா, அவர் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும். சும்மா தேவையில்லாத காரியங்களை பேசாமல், இந்த டைமில் இதை பேசணுமா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அதுதான் கூர்மை, அதுதான் நம்ம நார்க் ஷார்ப்பு. இந்த இடத்துல நான் இதை பேசுகிறது கரெக்டா, இந்த இடத்துல நான் பேசுகிறதுனால ஏதோ யூஸ் இருக்கா, முதல்ல அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த வார்த்தைகள் நான் ஒரு வார்த்தைகள் பேசும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ளே நம்ம திங்க் பண்ணணும். இந்த வார்த்தைகளை நம்ம பேசலாமா, இதை பேசக்கூடாதா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது, என்னவா ஒரு வார்த்தை ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி, எனக்கு டக்கு ஞாபகம் வர மாச்சு. நான் வந்து ஏதோ கொளுத்துமா என்ன சொல்லுவாங்களே, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. தீயினால் சுட்ட புண். எஸ், வந்துட்டேன். தீயினால் சுட்ட புண் ஆறாதே. தீயில் கூட சுட்ட அந்த புண்ணு வந்து ஆறிடும் சீக்கிரம். ஆனால் நாவுனால நம்ம ஒருத்தரை காயப்படுத்திட்டோம், அது எப்போவுமே மாறாது. அந்த இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட வசனமும் அதான் சொல்லுது. ஒரு தீ என்ன ஆகும், ஒரு காட்டையே கொளுத்திடும். அதே போல தான் நம்ம வாயின் வார்த்தைகள். இந்த நம்ம குடும்பம் கட்டப்படுவதும் இடிக்கப்படுவதும் நம்முடைய நாவலில் தான் இருக்குது. அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் 31 26 வசனம். 31:26. ம் 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 இது வந்து ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்ட வசனம். திரும்ப வாசிங்கப்பா. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்போ நம்ம வாய் எதுக்காக திறக்கணும்? ஞானம், அதாவது ஞானமான வார்த்தைகளை பேசுறதுக்காக நம்ம நாவு திறக்கப்படணும். தயை உள்ள போதகம். ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்ககிட்ட அன்பாக பேசணும். இயேசு ரட்சிக்கிறார். இப்போ ஒருத்தவங்க கவலையோடு வராங்கன்னா இன்னொரு கவலையை 100 கவலையை சேர்த்து போட்டு அனுப்பக்கூடாது. எனக்கே அப்படித்தான் இருக்கு, நீ வேற என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, ஏன்டா அவங்களுக்கு இன்னும் பயம் ஆகி ஹார்ட் பீட்டெல்லாம் ஜாஸ்தி ஆயிரும். அப்படி இல்லை, ஒருத்தவங்க கவலை போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்றப்போ என்ன சொல்லணும்? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம ஆண்டவரால் முடியாத ஏதாவது இருக்கா? தயை உள்ள போதகம். இதுதான் தயை உள்ள போதகம். நம்மக்கிட்ட வரவங்க ஆறுதல் அடைஞ்சு போகணும். அப்பா இவங்ககிட்ட பேசினா எனக்கு என்னமோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ஒரு 100 பாரத்தை ஏற்றி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட பேசிட்டு போகும்போது ஒரு இலகுன இருதயமாக அவங்க இருதயம் மாறணுமே, அப்படி இருக்கணும் நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள். தயை உள்ள போதகம். அடுத்தது நீதிமொழிகள் 8 6-8 வாசிங்க. ம் ம்
மேம்பாடான காரியங்களை பேசுவேன். அப்படின்னு என்னன்னா, மேன்மையான வாழ்க்கைக்கு மேன்மையான காரியங்களை நான் பேசுவேன். என் உதடுகள் உத்தம உண்மையான காரியங்களை தான் சொல்லும். வசனிக்கணும் என்ன சொல்லும். என் வாயில பொய் வராது. விளையாட்டுக்கு கூட என் வாயில பொய் வராது. என் உதடுகள் உத்தம வசனிக்கும். அடுத்து என் வாய் ஆண்டவருடைய சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் ஆகாமியம்னு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறது, கேலி செய்கிறது, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது. அவங்க மூஞ்சி பாரு எப்படி இருக்குது, அவங்க ட்ரெஸ்ஸு பாரு எப்படி இருக்குது, அவங்கள ஹர்ட் பண்ணுறது ஆகாமியம். நக்கல், நம்ம புரிகிற மாதிரினா கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது, அதை நான் செய்யவே மாட்டேன். அடுத்து விபரீதமும் இல்லை. அப்போ என் வாயின் வாக்குகள் எல்லாம், நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா அதில் நீதியாக இருப்பேன். ஒரு வாக்குறுதி நான் கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், அதை விட்டு மாற மாட்டேன். ஸோ அதில் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இன்னைக்கு ஒன்று பேசிட்டு நாளைக்கு வேற பேசுறது இல்லை. இன்னைக்கு நான் செய்வேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்லைப்பா நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்ப்பா, எல்லாம் மனசில் வச்சுக்காத, எரேஸ் பண்ணிடு, அப்படி இல்லை. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அவன்தான் நீதிமான், அவன்தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். டக்குன்னு வார்த்தைகளை நம்ம கொடுக்கக்கூடாது, வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அதை நிறைவேற்றணும். ஆண்டோட பிள்ளைங்க, ஆமே என்னால் இது செய்ய முடியும், உங்களால் முடியும், ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஏவனார்னா சொல்லணும். இல்லையா, நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு இருந்துடணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ அதில் என்ன இல்லையா, புரட்டும் விபரீதம் இல்லை. இன்றைக்கி ஒருத்தவங்களை பற்றி இப்படி சொல்லிட்டு நாளைக்கே இல்லை நான் உன்னை பற்றி அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சொன்னியான்னு கேட்டால் சொன்னேன், ஆமாம் தப்பு தான், மன்னிச்சிருங்க, முடிஞ்சு. ஒரு பைய முறைக்க 1 பொய், ஒரு பைய முறைக்க 100 பொய், இப்படி இல்லை. ஏதோ தவறுதெல்லாம் நம்ம பேசிட்டோம். நம்ம மனிதர்கள் தான் தவறுதில் இயல்பு. ஆனால் ஒரு தவறி நம்ம பேசினதுக்கப்புறமும் ஓகே, நம்மக்கிட்ட வந்து இப்படின்னு பேசினியா, ஆமாம் சாரி மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆமே. அப்போ அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. இப்போ நம்ம நாவு எப்படி இருக்கணும், கடைசியில் சப்ஜெக்ட் வருவோம், எப்படி இருக்கணும், கூர்மையாக இருக்கணும். அதில் புரட்டு இருக்கக்கூடாது, அதில் வாக்குவாதம் இருக்கக்கூடாது, அதில் ஆகாமியம் இருக்கக்கூடாது, அதில் வஞ்சகம் இருக்கக்கூடாது, அதில் பொய் இருக்கக்கூடாது. எவ்வளோ காரியம் இருக்குது பார்த்தீங்களா. சின்ன வாயதான் அளந்த எவ்வளோ இன்ச்சு இருக்கும்னு தெரில. ஆனால் அது என்ன பண்ணுமா, காட்டையே கொளுத்தும், குடும்பத்தையே பிரிக்கும், குடும்பத்தில் பிரிவினைய. அப்போ எது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு, நாவு. அந்த நாவு எப்படி இருக்கணும், கூர்மையாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவர் கையில் உள்ள கருவியாகிய நாம் எப்படி இருக்கணும், புதிது கூர்மை. நம்முடைய நாவு எப்படி இருக்கணும், கூர்மையாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். துதிக்கும் போது சைலண்ட்டாக இருக்கக்கூடாது. சைலண்ட்டாக இருக்க சொன்னாங்க, சபைக்கு வந்துட்டு இப்படியே நிற்கக்கூடாது. சைலண்ட்டுன்றது என்னன்னா, எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும். பேசக்கூடாத இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரா, இந்த இடத்துல பேசாத, அமைதியாருன்னா அமைதியாக இருக்கணும். புரியுதா. அடுத்ததாக வாசிக்கலாம், பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ம் 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 ஞானமே பிரதானம். அப்போ அவர் கையில் உள்ள கருவியாகிய நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம், ஞானமாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும், யாரெல்லாம் நான் ஆண்டவருடைய கருவின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் பேசுனது வேஸ்டா?
நான் ஆண்டோடைய கருவின்னு சொல்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அவர் கையில் உள்ள கருவினா, அப்போ நான் அவர் கையில் உள்ள கருவியாகினா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? புதிதாக இருக்கணும், கூர்மையாக இருக்கணும், என் வாய் ஷார்ப்பாக இருக்கணும், என் வாய் சைலண்ட்டாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். நான் ஞானத்தினால் நிறையப்பட்டு இருக்கணும். இப்போ நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஞானம் ஞானம் ஞானம். அவர் ஞானி இல்லை, அதனால ஞானத்தையா எழுதுவார், ஞானமாரு. ஏன்னா ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ ஒரு மகனுக்கோ மகளுக்கோ சிறு பிள்ளைகள் எல்லாருக்குமே என்ன வேணும்? ஞானம் என்பது என்ன கல்வி மட்டுமா? படிக்கிற புக்ஸ் மட்டுமா? இல்லை. ஞானம் என்பது எல்லா காரியத்திலும் ஞானம். பேசுறதுல ஞானம், நடக்கிறதுல ஞானம், ஒருத்தவங்கிட்ட ஒரு செயலை நம்ம ஒரு காரியத்தை நீ செய் அப்படின்னு அதை கன்வே பண்ணுறோம் இல்லையா, அதில் ஞானம். ஒரு இடத்துக்கு போகிறதுல ஞானம், ஒரு காரியத்தை செய்கிறதுல ஒரு ஸ்மார்ட்னஸ், இது எல்லாம் தான் குறிக்கிறது ஞானம். ஸோ அந்த ஞானம் நமக்கு முக்கியம். ஞானமுள்ள கருவியாக நம்ம இருக்கணும். அடுத்தது வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4-10. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம்தான், வாசிக்க வேண்டாம், அதை எடுத்துக்குங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4-10. அதில் பார்த்தீங்கன்னா சாலமோன் கிட்ட வந்து ஆண்டவர் கேட்குறாரு. அவர் 1000 தகன பலிகளை செலுத்தி முடித்த பிறகு கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு இவ்வளோ பெரிய ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போது நம்மளாக இருந்தால் என்னென்னமோ கேட்டிருப்போம் இல்லையா? எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வேணும், காஸ்ட்லி கார் வேணும். நான் என்கிட்ட கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்பேன்? நான் அடிக்கடி உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். அப்போ கூட யோசிச்சிருப்பேன் ரொம்ப நேரமாக. என்ன லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, என்ன கேட்கலாம், இது ஃபஸ்ட்டு கேட்கலாம், இது செகண்டு கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பேன். அப்போது அவர் என்ன யோசிக்கவே இல்லை, உனக்கு என்ன வேணுப்பா நான் தரேன் அப்படின்னு ஒன்று. அவருக்கு வந்து காசு பணம் ராஜாக்களுடைய உயிர் எதுவுமே அவர் கேட்கல. அவர் கேட்டது ஒன்றே ஒன்று, என்னது? ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்து. இந்த ஞானம் இருந்தாலே நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் தப்பிச்சுட்டு வந்துடலாம், எல்லாத்தையும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாலிப பிள்ளைங்க, நீங்கள் உங்களுக்கு ஏன் ஞானம் வேணும்? இப்படி கேட்குறதே ஞானமற்ற கேள்விக்கா அப்படின்றீங்களா? சொல்லுங்க. சரி, இப்போது எனக்கு ஏன் ஞானம் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் நிறைய லிஸ்ட்டு சொல்வேன், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், வாலிபர்களாகி உங்களுக்கு ஏன் ஞானம் வேணும்? எதில் ஞானம் வேணும்? எப்போ 8:30 மணி ஆகும்? சொல்லுங்க. படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள். அடுத்து சொல்லுங்கப்பா. டிசிப்ளினுக்கு ஞானம் வேணும். ஓகே, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு ஞானம் வேணும். திட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கு ஞானம் வேணும். எப்படி ஸ்மார்ட்டாக பேசுகிறதுக்கு ஞானம். ஓகே. என்னம்மா சொல்லுங்கள். தப்போ ரைட்டோ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும் தான் எனக்கு வேணும். வெரி குட், வேலிட் பாயிண்ட், நல்ல பாயிண்ட். பாவத்தில் விழாமல் நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா நம்ம இதை செய்யலாம், இதை பண்ணலாம், தவறான காரியத்தை செய்யலாம்னு சொல்லும்போது ஞானமாக அவங்களுக்கு பதில் சொல்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஞானம் வேணும். வெரி குட். ஆண்டோஸ்க்கு நல்லா கிளாப் பண்ணலாமா? வெரி குட். உண்மை, நான் இந்த பாயிண்ட்டை தான் நான் எதிர்பார்த்தேன், அந்த பாயிண்ட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு, வேறு எதுக்கெலாம் ஞானம் வேணும் வாலிப பிள்ளைகளாகி நமக்கு? என்னம்மா? ஒர்க் பண்ணுறது. வெரி குட். ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஞானம் வேணும். வாழ்கிறதுக்கே ஞானம் வேணுக்கா, முடிச்சிருங்கக்கா. சும்மா இது அது அதுன்னு ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டாங்க. இந்த பூமியில் வாழணுமா? ஞானம் வேணும். நான் இதுக்கு மேலே கேட்கல. ஓகேவா? ஸோ நம்ம வாழ்கிறதுக்கே ஞானம் வேணும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போது வாலிப பிள்ளைகளாக உங்களுக்கும் சரி எனக்கும் சரி முதிர்ந்த தாயார் தகப்பனார்கள் யாராக இருந்தாலுமே என்ன வேணும்? ஞானம் கண்டிப்பாக வேணும். ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் ஞானம் இருக்கணும், ஞானம் வேணும் அந்த பூமியில். அப்போ தான் எல்லா காரியங்களும் நம்ம மேற்கொள்ள முடியும். ஓகேப்பா? நெக்ஸ்ட்டு, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7-9.
ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது அது மகிமையான கிரீடத்தை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த ஞானி எழுதியிருக்காரு. ஞானம்தான்ப்பா எல்லாத்துக்குமே முக்கியம் அப்படின்ட்டார். லாவண்யா சொன்ன மாதிரி வாழ்கிறதுக்கே ஞானம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஞானம் தான் என்னது? ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டைஸ் விஸ்டம். ஞானம்தான் முக்கியம். என்னத்தை தான் நீ சம்பாதிச்சாலும் என்னத்தை சம்பாதிச்சுக்க? புத்தியை சம்பாதிச்சுக்க. அது ஆண்டவர்கிட்ட கேளு. உன்கிட்ட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம். என் அப்பாலாம் பரம்பரை பணக்காரர் இருக்கா, இதெல்லாம் எனக்கு ஞானம்லாம் தேவையில்லை, நான் படிக்கணும் அவசியமே கிடையாது அப்படின்னு இருக்கலாம். அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். அந்த காசை செலவு பண்ணுறதுக்கு புத்தி வேணும். இல்லைன்னா எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு உட்கார வேண்டியதான் ரோட்டில், இல்லையா? ஸோ ஞானம்தான் முக்கியம். புத்தியை சம்பாதித்துக்கொள். அடுத்து என்னத்தை தான் நீ சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நம்ம என்ன பண்ணணுமா? அதை மேன்மைப்படுத்தணும். மேன்மைப்படுத்துறதுன்னு என்ன? தூக்கி வச்சு பூஜை பண்ணுறதா? ஞானம்ட்டு ஒரு போர்டை போட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வச்சு மேன்மைப்படுத்துகிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துகிறேன், அதுவா? நீ அதை மேன்மைப்படுத்தினா கிவ் ப்ரையாரிட்டைஸ். நீ அதை என்ன பண்ணு? அதை முக்கியமாக ஆண்டவர்கிட்ட கேளு. நீ அதை மேம்பட. ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா, எனக்கு எல்லாம் தெரியும்னு அலட்சியமாக இருக்காத. அதுதான் சொல்கிறாரு. நீ அதை மேன்மைப்படுத்து. என்ன பண்ணுமா? அது உன்னை மேன்மைப்படுத்தும். நம்ம ஞானமாக நடக்கும்போது மேன்மை என்ன வரும்? தானாக வரும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அப்போ ஞானம் எவ்வளோ முக்கியம்? யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். எதுக்குப்பா வம்பு, தூக்கிடுவோம், இல்லைன்னா ஏன் தூக்கலன்னு வேற கேட்பாங்க. நிறைய பேர் முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடுத்து நீதிமொழிகள் 2:6-7. ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். இப்போ இந்த வசனம் கிளியராக சொல்லுது. யார் ஞானத்தை தராரா? இவ்வளோ நேரம் ஞானம் பேசணும். அது யார் தரதான்? கர்த்தர் தான் தர முடியும். அவர் தான் ஞானத்தின் ஊற்று, உறைவிடமே அவர் தான். ஜீசஸ் இஸ் விஸ்டம், விஸ்டம் இஸ் ஜீசஸ். பரிசுத்தம் தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்தம். எல்லாத்துலேயும் அவரை ஆண்டவருக்கு பேர் கொடுத்துட்டே இருக்கலாம். அவர் பரிசுத்தர், ஞானி, அற்புதர். அற்புதம் தான் இயேசு, இயேசு தான் அற்புதம். ஓகேவா? ஸோ அவர் தான் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தி வரும். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் ஆண்டவர் பேசவே மாட்டார். அறிவும் புத்தியும் உள்ள வார்த்தைகள் தான் பேசுவார். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஸோ 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். சொல்லுங்க பாப்போம். டைரியை பார்க்காம சொல்லுங்க பாப்போம். ஞானம். ஓகே, இப்படி ரேண்டமாக கேட்போமா? ரெடியா? சரி சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா. நம்ம இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா அடுத்த தடவை வாலிபர் கொடுத்துக்கு வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. சும்மா ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல நம்ம எப்படி இருக்கணும்? நியூ அண்ட் ஷார்ப், புதிதும் கூர்மையமான. சரி, யாரும் தலையை கீழப்படாதீங்க, நானே சொல்லிக்கிறேன். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் கேட்க மாட்டேன். சரியா? புதிதும் கூர்மையுமான
பற்கள் உள்ள எந்திரமா ஆண்டவர் கையில் நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட் நம்முடைய வாய் வந்து எப்படி இருக்கணும்? ஷார்ப் அண்ட் சைலண்ட். இந்த இடத்துல பேசணும், அந்த இடத்துல பேசணும். எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசக்கூடாது. அவர் கையில் உள்ள கருவியாகிய நாம் எப்படி இருக்கணும்? ஞானமாக இருக்கணும். ஞானமாக இருப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு உமக்கா நான் பயன்படுறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. எப்படி இந்த ஊழியத்தை, ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம், சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்யலாம், ஆக்ஷன் சாங் ஊழியம் செய்யலாம், பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வர ஊழியம் செய்யலாம், பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்கிற ஊழியத்தை செய்யலாம், வாட் எவர் இட் மே பி. சர்ச்சை பெருக்கலாம். ஆண்டவர் அதுக்கும் ஞானம் வேணும். க்ளீனாக பெருக்கிறதுக்கு ஞானம் வேணுமா வேண்டாமா? வேணும். எல்லாத்துக்கும் ஞானம் வேணும். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. இல்லை எழுந்திருப்போமா? எழுந்திருந்த ஆண்டவரே, அப்பா உங்கள் கையில் நான் கருவியாக இருக்கேன், யூஸ் மீ லார்ட். எத்தனை பேர் ஆண்டருக்கா பயன்படணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பயன்படணும். ஐ வாண்ட் டு பிகேம் மோர் யூஸ்ஃபுல் ஃபார் காட். ஆமே. ஆண்டவருக்கு அவர் கொடுத்த தாளந்துகள் நம்ம வீணாக்கவே கூடாது. அதை வந்து எப்படின்னா, எப்போவும் செய்கிறது தானே, எப்போவும் தானே ஆக்ஷன் சாங் சொல்லி தந்துட்டுருக்கேன் சண்டே ஸ்கூலில், எப்போவும் தானே கிளாஸ் எடுக்கிறேன், அப்படி இல்லை. புதுசாக ஆண்டவருக்கா இன்னும் நான் என்ன செய்யலாம், இதில் என்ன நான் ஒரு இனோவேஷன் கொண்டு வரலாம், இதில் எப்படி நான் செய்யலாம் ஆண்டவருக்கா, நான் எப்படி பயன்படலாம்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உங்கள் கையில் உள்ள கருவியாகிய நான் அப்பா உமக்காய் பயன்படணும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் எங்களை நடத்தி வந்தீங்க, இது வரைக்கும் நீங்கள் தான் எங்களை நடத்தி வந்தீங்க. நாங்கள் ஆராதனையில் பாடினது போல் இதுவரை நீங்கள் தான் எங்களை நடத்தி வந்தீங்க. இனியும் எங்களை நீங்கள் தான் நடத்த போகிறீங்க. உங்கள் கரத்தில் உள்ள கருவி நாங்கள், எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. புதிய புதிய காரியங்கள் நாங்கள் உங்களுக்காக செய்யணும், மக்காக நாங்கள் பயன்படணும் ஆண்டவரே. இது எங்களால் கூடாதது, ஆனால் உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா உங்கள் சமூகத்தில் எங்களை ஆண்டவருடைய வசனத்துக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஒரு புதிதும் கூர்மையுமான ஆண்டவரே ஒரு எந்திரமாக ஆண்டவரே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக உங்கள் கையிலிருந்து பயன்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆண்டவரே துதிக்கிற எங்கள் வாய் ஆண்டவரே ஒரு ஷார்ப்பான ஆண்டவரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆண்டவரே, எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்ற ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்கப்பா, ஞானத்தின் ஆவியினால் ஒவ்வொருவர் நிரப்புங்கப்பா. உலகத்தாரை காட்டிலும் அவிசுவாசிகளை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்தில் சிறந்து வழங்க வேண்டும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய திட்டம் அப்பா, அதுதான் நம்முடைய நோக்கம் ஆண்டவரே. தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் நீர் வைத்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவது அவங்களுடைய சித்தம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களும் சிறந்து விளங்குவது தான் உம்முடைய ஆண்டவரே நோக்கம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, எல்லாவற்றையும் ஞானமாய் செய்வதற்கு உங்கள் கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னால கூடாதுப்பா, நாங்களால கூடும். நீங்க ஞானத்தை தருகிறவர் நீர்தான். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார்.
ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். விசுவாசமா சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் செய்வார். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். ஆமென். என் தேவன் அப்படி செய்ய போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோது மறவாதே. ஆமென். ஆமென்.